அழகா இருக்கு. நீங்க இன்னும் நிறைய சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னா நிறைய உங்களுக்குள்ள அந்த வலி இருக்கு. இதெல்லாம் மாறணுமே அப்படின்னு ஒரு வலி, ஒரு போராட்டத்துல இருந்துட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க சிரிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கீங்க சார். இவ்வளவு அழகான ஒரு சிரிப்பு ஒரு முகத்துல ஏன் வந்து சிரிக்கிறீங்க அப்படின்னு தெரியல. நீங்க சிரிச்சது இன்னும் க்ளோஸஸ் நிறைய மக்கள் பார்க்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. ஒரு மிகப்பெரிய கைத்தறியோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை அன்புடன் கேள்வி அழைக்கிறோம். அரை நூற்றாண்டு காலம் தமிழக அரசியலில் ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக விளந்து கொண்டிருக்கிற, ஒளி வீசிக் கொண்டிருக்கிற ஒரு பேர் ஆளுமை அண்ணன் லியோனி அவர்கள். அவருக்கு இன்றைக்கு தமிழ் சமூகம் ஒன்று கூடி உச்சி மோந்து பாராட்டிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நானும் அவரை பாராட்டுவதற்கு, வாழ்த்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். செல்போன் வராத காலத்தில், கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் சென்னையில் இருந்து ஊருக்கு பேருந்திலே பயணம் செய்வது வழக்கம். ஊரிலிருந்து சென்னைக்கு திரும்புவது வழக்கம். அப்போதெல்லாம் எந்த பேருந்தில் ஏறினாலும் அண்ணன் லியோனி அவர்களின் பட்டிமன்ற உரைதான் கேட்க முடியும். அந்த பேருந்துகள் போய் ஏதாவது ஒரு உணவகத்திலே நள்ளிரவில் நிறுத்தினால், எந்த உணவகத்தில் நிறுத்தினாலும் அந்த உணவகங்களில் பட்டிமன்ற உரை ஓடிக்கொண்டே இருக்கும். அண்ணன் லியோனியின் குரல் கேட்கிற வாய்ப்பு இருக்கும். தேடி தேடி அவருடைய கேசட்டுகளை வாங்கி கேட்டு மகிழ்வது ஒரு காலம், மறக்க முடியாத காலம். யார் அந்த லியோனி, எங்கே இருக்கிறார் அந்த லியோனி என்று மாணவர்களிடையே அப்படி நாங்கள் பேசிக் கொள்வதுண்டு. திண்டுக்கல் லியோனி என்பதனால் நான் திண்டுக்கல் போகும்போதெல்லாம் தோழர்களிடத்திலே கேட்பேன், எங்கே இருக்கிறார் என்று. அப்படி தேடிய காலம் ஒன்று உண்டு. அதன் பிறகு அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார், திரையுலகத்திலும் அடியெடுத்து வைத்தார். அத்தனை களங்களிலும் அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கவனத்தை ஈர்த்தார். அவருடைய உரையை கேட்டு ஒருவன் சிரிக்கவில்லை என்றால் அவன் மனிதனே அல்ல என்றுதான் நாம் முடிவு. யாராயிருந்தாலும், எவ்வளவு இறுக்கமான நபராக இருந்தாலும் அவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அவருடைய உடல் மொழியிலே உண்டு. அந்த குரல் அனைவரையும் ஈர்க்கிற காந்த குரல். எப்படி விவரிப்பது, பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய பிறந்த நாள் விழாவில் வந்து கடைசியாக இரவு 1:30 மணிக்கு பேசினார். என் வாழ்நாளில் அப்படி நான் சிரித்ததே இல்லை. இன்றைக்கும் யூடியூபிலே நீங்கள் பார்க்க முடியும். என்னை அறியாமல் நான் துள்ளி எழுந்து கையை தட்டி, அவ்வளவு பூரிப்புனா சேச்சுரேஷன், பூரித நிலை. சிரிப்பவங்க சில பேர் ரொம்ப இறுக்கமா கொஞ்சமா சிரிப்பாங்க, லைட்டா புன்புறுவர், வெளிக்காட்டக்கூடாது. ஆனா முழுமையா வாய்விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இயல்பாக அவருக்கு வருகிறது. மேடைகளில் ஆவேசமாக பேசக்கூடியவர்கள் ஏராளம் உண்டு. ஆற்றொழுக்கு நடையில் அறிவார்ந்த உரையை ஆற்றக்கூடியவர்கள் ஏராளம் உண்டு. பேரறிஞர் அண்ணா பேசத் தொடங்கினால் ஒட்டுமொத்த அவையே அப்படியே
அமைதியாகி அவருடைய உரையை கேட்கும் என்று சொல்வார். இப்போது யூடியூபில் அவருடைய உரைகளை நாம் கேட்க முடிகிறது. பேராசிரியர் அன்பழகன் பேச்சை கேட்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் பேச தொடங்கினால் அவருடைய கரகரத்த குரல் அனைவரையும் இழுத்து கட்டி போடும். அப்படிப்பட்ட ஒரு காந்த குரல் அவருக்கும் அது இயல்பாகவே அவருக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் அப்படி ஆற்றொழுக்கினிடையில் அறிவார்ந்த உரையை ஆற்றக்கூடியவர்களை எல்லாம் விட, ஆவேச உரை ஆற்றக்கூடியவர்களை எல்லாம் விட நகைச்சுவையாக பேசுவது என்பது தனித்திறன். அது எல்லோருக்கும் வாய்க்காது. எத்தனை லட்சம் பேர் கூடியிருந்தாலும் அவையச்சம் இல்லாமல், அவை கூச்சம் இல்லாமல், அந்த அவையை கண்ட பதற்றம் இல்லாமல் எல்லோரையும் சாதாரணமாக கையாளக்கூடிய வகையில் ஒரு உளவியல், அதுதான் நகைச்சுவைக்கான அடிப்படை. எவ்வளவு பேர் இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும் சரி, அவரை விட உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஆளுமைகள் யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட எல்லோரையும் சாதாரணமாக கையாளக்கூடிய ஒரு ஆற்றல் தான் நகைச்சுவை ஆற்றல். அது எல்லோருக்கும் வராது. அதிலே இன்றைக்கு நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய இடத்திலே நம்முடைய அண்ணன் தேவடி அவர்கள் இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அவையும் நம்மை சிரிக்க வைப்பதோடு, நம்முடைய ராதிகா அம்மையார் அவர்கள் சொன்னதைப் போல சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துக்கள், மிக ஆழமான கருத்துக்கள் அப்படி உரையிலே உண்டு. அதனால்தான் அவரை இன்றைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இருக்கையிலே அமர வைத்திருக்கிறார். வெறும் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்திருந்தால் அந்த பொறுப்பில் அவரை அமர வைக்க முடியாது. பொதுவாக அரசியல் களங்களில் பேச்சாளர்களை பேச்சாளர்களாகவே வைத்திருப்பார்கள். கடைசி வரையில் பெரிய பொறுப்புகளுக்கு வர முடியாது. வெற்றி கொண்டான் அடிக்கடி மேடையிலே சொல்லுவார், நான் ஊரெல்லாம் போய் பேசுகிறேன் கருணாநிதி முதலமைச்சராக வேண்டும் என்று. ஆனால் அவர் என்னை கவனிப்பதில்லை, நான் இப்படியே பேசி பேசியே சாக வேண்டியதுதான் என்று சொல்வார். அவருடைய பேச்சு தமிழக மக்களுடைய வெகுவான வரவேற்பை பெற்ற பேச்சு தான். பேச்சாளர்கள் பெரும்பாலும் எல்லா கட்சிகளிலுமே பேச்சாளர்களாகவே இருந்து விடுவது வழக்கம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு இடத்தில், ஒரு இருக்கையில், மிக உயர்ந்த பொறுப்பில், அடுத்த தலைமுறைகளின் வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பொறுப்பில் அவர் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய சிந்தனை திறன், அறிவுத்திறன், அவருடைய கொள்கை புரிதல், சமூக பார்வை, அதுதான். ஆகவே அந்த திறன் என்பது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஏதோ அவரை ஒரு நகைச்சுவைக்கான பேச்சாளராக மட்டும் பார்த்துவிட முடியாது. இல்லை என்றால் இந்த அளவுக்கான ஒரு உயர்ந்த இடத்தை அவளை இலகுவாக பிடித்து விட முடியாது. பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை எல்லாம் தயாரித்து, நூல்களை அச்சிட்டு வழங்கக்கூடிய இடத்தில், தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இருக்கிற ஆழ்ந்த கருத்தியல் புரிதல் தான், வலிமையான கருத்தியல் புரிதல் தான். அதை நாம் மேடைகளில் அவர் உரையாற்றுகிற போது நம்மால் பார்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பணியாற்றியவர், முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் பாராட்ட பெற்றவர். இன்றைக்கு அவரை பாராட்டாதவர்கள் எவரும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கிறார். அவரை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த களத்தில் அவர் நூற்றாண்டு விழாவை காண வேண்டும். இன்னும் 50 ஆண்டுகள் அவர் இந்த களத்திலே பணியாற்ற வேண்டும் என்பது நம்முடைய விழை, விருப்பம், வேட்கை. அவருடைய பங்களிப்பு அனைத்து தளங்களிலும் மகத்தானது. வெறும் அரசியல் தளம் என்பது மட்டுமில்லாமல் டெலிவிஷன், இந்த டிவி சேனல்ஸ், திரைப்படத்துறை, இவற்றிலெல்லாம் அவர் படைத்திருக்கிற சாதனைகள் தமிழ் சமூகத்தில் அவருக்கு ஒரு சிறப்பிடத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. அதுபோல
கொள்கை அடிப்படையிலே கேலியாக கிண்டலாக பெரியாரையோ திராவிடத்தையோ விமர்சிக்கிறவர்களையும் போகிற போக்கில் சாதாரணமாக இடறிவிட்டு செல்லுகிற ஆட்கள் நாமெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகியிருப்போம். என்ன அப்படி பேசிட்டாங்க என்ன சொல்றதுன்னு அதை மிகச் சாதாரணமாக கையாளக்கூடிய அந்த திறன் அவருக்குள்ள தனித்திறன். இது எல்லோருக்கும் வாய்க்காது. இப்ப பாருங்க, அம்மா பேசி முடிச்சாங்க, வந்த உடனே அவருடைய அந்த இயல்பான ஊக்கம் வருது. மேடையில வந்து எம்.ஆர். ராதாவை நினைவு கூர்ந்து அவரை போல் பேசி காட்டி நம்மை சிரிக்க வைத்தார். அப்போதுதான் அவர் என்னை சிரிப்பதை பார்த்து விட்டார். எம்.ஆர். ராதாவை பற்றி எம்.ஆர். ராதாவை இன்றைக்கு நாம் யூடியூபிலே பார்த்தாலும் கட்டாயமாக சிரிப்போம். அந்த ஆற்றல் அது ஒரு தனி திறன், அது எல்லோருக்கும் வாய்க்காது. அதற்கு பிறகு அந்த இடத்திலே நாம் ஒருவரை சொல்ல வேண்டுமானால் ஆழ்ந்த கருத்தும் இயல்பான நகைச்சுவையும் கலந்த பேர் ஆளுமை அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர். எங்கிருந்து படிக்கிறார், எப்படி அவற்றையெல்லாம் மனப்பாடம் செய்திருக்கிறார், எப்படி அப்படி பேசுகிறார், பெரிய வியப்பாக இருக்கு. சில நேரங்களில் அவர் வந்து பல பாடல்களை எடுத்து இயல்பாக பாடுகிறார். எல்லா திரைப்பட பாடல்கள், அதுபோல தமிழ் செய்யுள்கள், திருக்குறள், சங்க பாடல்களில் இருந்து பல எடுத்துக்காட்டுகள். அவர் இயல்பாகவே ஒரு ஆசிரியர், கட்டாயம் அவருக்கு அதில் பெரிய ஈடுபாடு உண்டு. ஆனால் எல்லா ஆசிரியர்களாலும் அப்படி பாட முடியாது, செய்திகளை எடுத்து சொல்ல முடியாது, பிழை இல்லாமல் சொல்லுகிற ஆற்றல் இருக்காது, அப்படியே ஒப்பிக்கிற திறன் இருக்காது. அண்ணனிடத்திலே அவர் மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர் அல்லது தமிழ் புலவர் என்ற பெருமைக்குரியவர். அந்த அளவுக்கு அதிலும் அவருக்கு பெரிய ஈடுபாடு, ஆற்றல், ஒப்பில்லாத ஒரு திறன் அவரிடத்தில் இருக்கிறது. அதை இளம் தலைமுறையினர் பார்த்து கற்றுக்கொண்டு அவரை போல ஒரு ஆளுமை தமிழ் சமூகத்திற்கு தேவை. ஆனால் எப்படி ஒருத்தரை பார்த்து கற்றுக்க முடியாது, அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அண்ணன் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து, அறிவு சொத்து, ஆற்றல் வாய்ந்த ஒரு பேராளுமை. அவர் 100 ஆண்டுகள் நீடூழி வாழ வேண்டும். இந்த களத்தில் இன்னும் அவர் பல சாதனைகளை படைக்க வேண்டும். தமிழ் சமூகத்தை எப்போதும் அவர் தன்னுடைய ஆற்றலால் ஆட்டுவிக்க வேண்டும், ஆட்டி படைக்க வேண்டும், ஆள வேண்டும் என்ற என் விளைவை தெரிவித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்பதற்கு அரசியலில் ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய தம்பி தொழில் பெருமானா. சில பேர் வந்து தான் மட்டும் அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுவார்கள். தொண்டர்கள் எல்லாம் அந்த அறிவுபூர்வமான விஷயத்துக்கு கைதட்டுபவர்களாகவே வைத்திருப்பார்கள். ஆனால் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தன்னை போல் அரசியல் அறிவை பெற வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்களில் என் தம்பி தொல் பெருமா முதல் இடத்தில் அவர் இருக்கிறார். அவர் மட்டும் ப்ளூ கலர் போட்டு மேடையில் நின்று பேசுறவர் அல்ல. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ப்ளூ கலர் போட்டு எல்லாரும் அம்பேத்கரா மாறணும் அப்படின்னு ஒரு மாநாட்டில் முடிவு பண்ணார். பார்த்தீங்களா? இந்த சிந்தனை தான் என் தம்பி தொல் பெருமாவை அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அருமையான தலைவர். அவருடைய 60வது பிறந்த நாள்ல நான் பேசின பேச்சை பார்த்துட்டு அவங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, என்னை பார்க்கிறவங்க எல்லாம் தொல் பெருமாவை சிரிக்க வச்சுட்டீங்க ஐயா, எப்படியா அப்படின்னு குலுங்கி எங்க தலைவரை சிரிக்க வச்சுட்டீங்கன்ட்டு எனக்கு ஹோட்டல், அது இந்த மன்னா மெஸ்ல எங்க குடும்பமே சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 3500 ரூபாய் பில்லு. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர் அந்த பில்லை கட்டிட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு, இது வந்து எதுக்காக நான் கட்டினேன்னா எங்க தலைவரை மனங்குறியில சிரிக்க அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன், இந்த பில்லாவது கொடுக்குறேங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவரை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு பணி எனக்கு கிடைச்சது அவருடைய 60வது பிறந்த நாள்ல. அதை நான் ரொம்ப நினைச்சு பெருமைப்படுறேன். அவர் ரசிச்ச ஒரு ஜோக்கை மட்டும் இப்ப நான் சொல்றேன்.
ஏன்னா அவருக்கு மேலே மேலே மறந்து போச்சு. என் பக்கத்துல நின்று அவர் சிரிக்கணும். அதுக்காக தான் சொல்றேன் அதை. ஒரு கிராமத்துல ஒரு வயசான தாத்தா குளத்துல குளிக்க போயிருக்காரு. கிராமத்துல குளிக்கிற பெரியவர் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டா குளிப்பாரு. அதனால அவர் வெறும் வேட்டியை மட்டும் கட்டிட்டு போனவர் வேட்டியை 2 மரத்துக்கு இடையில கட்டி போட்டு ஒண்ணுமே இல்லாம குளிச்சுட்டு இருக்காரு. குளிச்சுட்டு அவர் எந்திரிச்சு யாருக்கு தெரியாம போய் கட்டிட்டு போயிடறாங்க. ஆனா வெள்ளை கலர்ல ஸ்கிரீன் கட்டணும்னா கிராமத்து பொம்பளை எல்லாம் சினிமா படம் போட போறாங்க. ஏக்கா வாக்கா பெற கட்டிட்டாங்க, வா சினிமா படம் போட போறாங்க. அந்த பக்கம் 200 பொம்பளை உட்கார்ந்து கிழமை ஒண்ணும் இல்லாம குளத்துல இருக்காரு. என்னடா பொம்பளை சட்டம் கேட்குன்னு வேட்டிக்கு அடியில பாக்குறாரு 200 பொம்பளைங்க. இது எப்படி எந்திரிச்சு வர்றது? அப்புறம் இங்க இருந்து கட்டிருக்காரு. நான் ஒண்ணும் இல்லாம நம்ம கட்டிருக்கல, நான் வேட்டியை அவுத்து போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கேன், பெற கட்டியிருக்காங்க, வந்திருக்கீங்களாடி, இது ஏன் வேட்டி போங்கடி அப்படின்னு 50 பேருக்கு துரத்தி விட்டுட்டு அந்த தாத்தா அப்புறம் வேட்டியை கட்டிட்டு வந்தாரு. மேடையில் ஒரு தடவை சொன்னேன். அதுக்கு அவர் சிரிச்ச சிரிக்க ஒரு சினிமாவுடைய பாதிப்பு ஒரு சாதாரண மக்களை எப்படி ஆட்படுத்துதுங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். அதுக்கு அவர் மனம் விட்டு சிரிச்சு அவருடைய பர்த்டேல கேக் அவருக்கு நான் ஊட்டினோன்னே எனக்கு ஊட்டிட்டு கலைஞருக்கு அடுத்து இன்னொரு அரசியல் தலைவர்கிட்ட நான் முத்தம் வாங்கினேன்னா அது என் தம்பி பெருமையாக அந்த முத்தம் எனக்கு ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க முத்தம். அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய 50வது பொன்விழாவுக்கு அவர் வாழ்த்தி பேசுனது உண்மையிலே ஒரு சாதாரண கிராமத்து மக்கள் அனைவரும், எளிய மக்கள் அனைவரும் என்னை ஒட்டுமொத்தமாக வாழ்த்திய அந்த பெருமை எனக்கு தம்பி அவங்க வாழ்த்தினது எனக்கு தந்திருக்கு. ரொம்ப நன்றி உங்களுக்காக. சார் அப்படிப்பட்ட வரலாற்று சேர்த்து வைக்கிறாங்க சார். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அவர் அன்னைக்கு முத்தம் கொடுத்தாருன்னு. இன்னைக்கு ஆக்சுவலி நாங்களாம் சேர்ந்து உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அத்தனை முத்தங்கள் நீங்க அவருக்கு கொடுத்துக்கணும்னு ஒரு ஆசை சார். அவர் அரசியலில் இன்னும் பெரிய உச்சத்தை பெற்று மக்கள் அனைவரையும் தன்னை போலவே அறிவாளிகளாக மாற்றுகின்ற ஒரு தலைவனாக தொடர்ந்து அவர் நீடித்து அரசியல் பயணத்தில் வெற்றி அடைந்து என் தம்பி தொல் திருமாவுக்கு இந்த அன்பு முத்தத்தை இந்த பொன்விழாவில் நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்களை கௌரவிப்பதற்காக அஜித்